மாப்பிள்ள, நாளைக்கு நம்ம ஊரில் திருவிழா வந்து சேரு மதுரைக்கு. வாராரு வாராரு அழகர் வாராரு என்று கூறும் மண்ணின் திருவிழா. இந்த திருவிழாவின் ஹீரோ யார் தெரியுமா? அழகர், கள்ளழகர். ஆனால் சுமார் 500 வருட ஹீரோனா அது இவர் தான், கள்ளழகர். ஆனால் இதில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கதையும் அடங்கியிருக்குதுங்க. சுமார் கொரோனா காலகட்டத்தில் 2 வருடம் இந்த திருவிழா நடக்கலை. அப்போ மதுரை மக்கள் எல்லாம் ரொம்ப மனதளவில் அடி வாங்கினாங்க. அப்போ இந்த அழகர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். 108 திவ்ய திருத்தலங்கள், வைணவ திருத்தலம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தலம்தான் இந்த அழகர் மலை. இந்த அழகர் மலைக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது. திருவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்து ஆண்டாளாக அம்மனாக வீற்றிருக்கும் ஆண்டாளம்மா தன்னோட கடைசி காலத்தை தன்னோட தகப்பனார் பெரியாழ்வாரோட இங்கே தான் கழிச்சதா ஒரு கதையும் சொல்கிறாங்க. இந்த விசேஷம் திருமலை நாயக்கர் மன்னர் மாற்றி அமைச்ச ஒரு திருவிழான்னு வரலாற்றில் இருக்குது. சைவம் வைணவம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருந்திருக்குது மதுரையில். 2 பேரும் அப்பைக்கப்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது சினிமாலையும் நிறைய காட்டப்பட்டிருக்கு. அப்போ திருமலை நாயக்கரோட ஆட்சி மதுரைக்கு வந்திருக்கு. அப்போ திருமலை நாயக்கருக்கு முந்தி அங்கே என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும்ல. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, மீனாட்சி அப்படிங்கிற அம்மன் மீன், அவங்க தான் பாண்டியர்களின் முதல் தலைவியாக இருக்கும்னு நம்மளால் யூகிக்க முடியுது. அவங்க ஒரு மன்னனுக்கு பிறந்து தேவ அனுகிரகத்தால் பிறந்து அவங்க அங்கே வளர்கிறாங்க. வளர்ந்து அவங்க நல்ல போர் திறமை அனைத்தையும் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா அப்படியே பிடிக்கிறாங்க நாடுகளை. பெண்களுக்கே முடிசூட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அதையிலையும் போராடி தனக்கு முடிசூட்டுறாங்க. இந்த திருவிழாவே அதுதாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடக்கும். மீனாட்சி அம்மனுக்கு முடிசூட்டுவாங்க. அப்படியே வட இந்தியாவை நோக்கி படையெடுத்து போவாங்க அம்மா. கடைசியாக இமாலயத்தில் போய் போர் தொடுக்க போகும்போது அங்கே சிவன் சுந்தரேஸ்வரர் இருக்கிறாரு. அங்கேயும் சண்டை போடுறாங்க. அப்போ அவர் சண்டையை முடிச்சுட்டு இப்போ சுந்தரேஸ்வரர் சொல்கிறாரு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் அவரை மதுரைக்கு வர சொல்கிறாங்க. இந்த திருமணம் நடக்குது. இப்படித்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்குது. அப்போ இவங்களோட கல்யாணத்தப்போ வந்தது தான் இந்த வைகை நதியும் அப்போ உருவாகுது. அந்த கதையில் சில விஷயங்கள் பின்னி பிணைஞ்சு கிடக்கும். நம்ம அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போ திருமலை நாயக்கர் என்ன பண்ணுறாரு, என்னடா இவங்க சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்களே, இவங்களை ஒருங்கிணைக்கணும்ல அப்படின்னு. அப்போ அவரோட காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, 500 வருஷத்துக்கு முன்னாடி தை மாதம்தான் மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்திருக்கு. மாசி மாதம் அழகர் ஆற்றுல இறங்குற விழா. இது தேனூரில் நடக்குது. இது மதுரை மன்னரோட ஆட்சிக்கு உட்பட்ட இடம். அப்போ இந்த 2ஐயும் ஒன்றிணைச்சா என்ன அப்படின்னு அவர் மனசில் தோணுது. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, மீனாட்சியையும் அழகரையும் இணைக்கிறாரு, அண்ணனாக்குறாரு. கதையில் பாருங்கள் எவ்வளோ ட்விஸ்ட்டு வைக்கிறார். திருமலை நாயக்கர் சாதாரண ஆள் கிடையாது, சிறந்த தயாரிப்பாளர். சினிமா இன்னைக்கு நிலைமைக்கு இருந்தால் அவர் தான் பெரிய ஹீரோ. அப்போ 2ஐயும் இணைச்சி மக்களை ஒன்று சேர்க்குறாரு. மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சவுடனே அழகர் வாராருனவுடனே அவன் வைணவம் அது ஏதாவது அப்படின்னு அவன் 2 பேரும் ஒன்று சேர்றான். அப்போ ஒன்று சேர்ந்த உடனே விழா களை கட்டுது. மதுரையே அந்த ஒரு திருவிழாவை கொண்டாடுற அளவுக்கு மாற்றி அமைக்கிறாரு திருமலை நாயக்கர். அப்போ அழகர் வாராரு. அந்த ஆற்றுக்கிட்ட வந்த உடனே தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயிடுச்சுன உடனே கோவப்படுறாரு, என்னடா நம்ம வாரோன்னு சொல்லியிருந்தோம், கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆற்றை கடந்து போகாமல் அழகர் அப்படியே ஆற்றுல லெஃப்ட் எடுத்து அங்கே மாண்டூக முனிவர்னு ஒருத்தர் தவம் இருக்கார் ரொம்ப நாளாக. அவருக்கு விமோச்சனம் வேணும். அவர் உருவம் மாதிரி அங்கே இருக்கிறார், தவளை மாதிரி. அப்போ அவருக்கு விமோச்சனம் கொடுக்கறதுக்காக அழகர் போய் கொடுத்துட்டு அப்படியே ரிட்டன் அழகர் மலைக்கு போகிறாரு. இந்த மாதிரி இந்த திருவிழா
கிட்டத்தட்ட மீனாட்சி திருக்கல்யாணம் அது ஒரு வாரம் தொடங்கி நடக்குது. அழகர் மதுரையில் அழகர் கோயிலில் கிளம்பி அவருங்க வந்து சேர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். இப்படி அவர் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விழா. மண்டபத்தில் போய் உட்காருவார். சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் இருக்கிறது. இப்படியே அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு விழா. அப்படியே அந்த ஒரு 10 ரொம்ப மதுரையே விழா கோலமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு திருமலை நாயக்கர் உருவாக்கி வச்சிருக்கிறார் இந்த விழாவை. இன்னைக்கு வரைக்கும் அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் மதுரை மக்கள் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு வர்றாங்கங்க. அந்த பாட்டை போட்ட உடனே அழகர் ஆற்றுல காலை வச்ச உடனே ஒரு இசை போடுவாங்க பாருங்க. அப்படி டண்டக்கு 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 அப்படி எல்லாரும் துள்ளி குதித்து ஆடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அனைவரும் இணைஞ்சு மதம் பார்க்காம, அந்த காலத்தில் சிவன் விஷ்ணுன்னு இருந்தவங்க இன்னைக்கு மதங்களை மீறி இதை கொண்டாடுறாங்கன்னா அது திருமலை நாயக்கர் அவர்களை தான் சேரும். மக்களின் மனங்களை திருவிழாவால் ஒன்றிணைச்ச பெருமை திருமலை நாயக்கருக்கு தான் சேரும். உண்மையிலேயே இந்த விழாவை நாளைக்கு வாங்க எல்லாரும் கொண்டாடலாம்.